ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ டே சிக்ஸ் கிளாஸ்க்கு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு சி அபவுட் ஹாவ், ஹேஸ், ஹேட். ஸோ ஹாவ், ஹேஸ், ஹேட் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இன்னைய வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃபஸ்ட்டு ஹாவ்னா என்ன? இருக்குது, என்கிட்ட இருக்குது, சம்திங் இருக்குது, ஏதோ இருக்குது இல்லையா, உள்ளது, இருக்குது, எது வேணாலும் சொல்லலாம். ஹாவ்னா இருக்குது. ஓகே, இந்த ஹாவை நம்ம எதுக்கு யூஸ் ஹாவ்ன்றது ஒரு வேர்பு இல்லையா, ஹாவ்ன்றது ஒரு மெயின் வேர்பு. ஸோ இந்த மெயின் வேர்பை நம்ம வழக்கம் போல் என்ன பண்ணலாம், சிங்குலருக்கு தனியாகவும் ப்ளூரலுக்கு தனியாகவும் நம்ம எப்படி பிரித்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஐ ஹாவ். ஓகேவா, ஐயோட வரும்போது என்ன இருக்குது? ஐ ஹாவ். அடுத்தது யூ ஹாவ். ஐ ஹாவ்னா என்ன? என்கிட்ட இருக்கு. யூ ஹாவ், உங்ககிட்ட இருக்கு. வி ஹாவ், எங்ககிட்ட இருக்கு. தே ஹாவ், அவங்க கிட்ட இருக்கு. புரியுதா? ஸோ இருக்குன்னு சொல்கிறோம். ஐ யூ வி தே. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஐயூவிதேன்றது என்ன வரும்? ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் ப்ளூரல் இதில் வருது. ஓகேவா, ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா டே 1ல். ஸோ ஐ வந்தால் என்ன வரும்? ஹாவ் வரும். யூ வந்தால் என்ன வரும்? ஹாவ் வரும். வி வந்தால் என்ன வரும்? ஹாவ் வரும். தே வந்தால் என்ன வரும்? ஹாவ் வரும். ஓகேவா, ஐ ஹாவ் அ கேட் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட ஒரு பூனை இருக்கு. ஓகேவா, இருக்கு வார்த்தை வருதா? என்கிட்ட ஒரு பூனை இருக்கு. தென் யூ ஹாவ் அ கார் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்ககிட்ட ஒரு காரு இருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், வி ஹாவ் அன் ஐடியா அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்மக்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. எங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, எங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அதுதான் என்னது? வி ஹாவ் அன் ஐடியா. நெக்ஸ்ட், தே ஹாவ் அ பிக் ஃபேமிலி. அவங்கக்கிட்ட ஒரு பெரிய குடும்பம் இருக்கு சொல்லுவோம் இல்லையா, அவங்கக்கிட்ட ஒரு பெரிய குடும்பமே இருக்கு. ஓகே, தே ஹாவ் அ பிக் ஃபேமிலி. ஸோ இதுதான் ஹாவ் இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இங்கே ஹாவ்ன்றது என்னது? மெயின் வர்பாக யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, இந்த இஸ் வாஸ் மாதிரி தான். எப்படி அது மெயின் வர்பாகவும் யூஸ் ஆகும், ஆக்சிலரி வர்ப் அதாவது சப்போர்ட்டிங் ஹெல்பிங் வர்பாகவும் யூஸ் பண்ணுமோ, அதே மாதிரி தான் ஹாவும் மெயின் வர்பாகவும் யூஸ் ஆகும், ஆக்சிலரி வர்பாகவும் யூஸ் ஆகும். நம்ம இங்கே ஃபஸ்ட்டு மெயின் வர்பா எப்படி யூஸ் பண்ணுறது மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஹாவ்ன்றது ஒரு மெயின் வர்பு இருக்குது அப்படின்ற ஒரு மீனிங்கை கொடுக்குது. புரியுதா? ஸோ இந்த ஹாவ் என்னென்னத்துக்கு யூஸ் பண்ணோன்னு தெரியுதா? ஐக்கு யூஸ் பண்ணுவோம், யூக்கு யூஸ் பண்ணுவோம், விக்கு யூஸ் பண்ணுவோம், தேக்கு யூஸ் பண்ணுவோம். என்ன மீனிங் கொடுக்குது? இருக்கு, என்கிட்ட ஒரு பூனை இருக்கு, என்கிட்ட ஒரு கார் இருக்கு, என்கிட்ட நம்மக்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அவங்கக்கிட்ட ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கு. ஸோ அது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஹாஸ்ன்றது என்ன? அதுவும் இருக்குன்னு தான் அர்த்தம். இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்களே, நம்ம அங்கே ஐ யூ வி தே பார்த்தோம். அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? கரெக்டு, ஹீ ஷீ இட்டு, அதுக்கு தான் ஹாஸ் யூஸ் பண்ணுறோம். கரெக்ட், ஹீ ஹாஸ் அவங்கிட்ட இருக்கு. ஷீ ஹாஸ் அவகிட்ட இருக்கு. இட் ஹாஸ் அதுகிட்ட இருக்கு. ஓகேவா, ஸோ அவங்கிட்ட இருக்கு, அவகிட்ட இருக்கு, அதுகிட்ட இருக்கு. ஸோ அவனுக்கு, அவளுக்கு, அதுக்குன்னு யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ஹாஸ் யூஸ் பண்ணுறோம். ஹீ ஹாஸ் அ நியூ பைக், அவங்கிட்ட ஒரு புது பைக் இருக்கு. ஷீ ஹாஸ் அன் எக்ஸாம், அவளுக்கு எக்ஸாம் இருக்கு. இட் ஹாஸ் அ லாங் டெய்ல், அதுக்கு ஒரு பெரிய வால் இருக்கு. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஓகேவா, அது நாயா இருக்கலாம், குரங்கா இருக்கலாம், ஏதோ ஒன்று சம்திங், ஏதோ ஒரு அதுக்கு ஒரு பெரிய வால் இருக்கு. இட் ஹாஸ் அ லாங் டெய்ல். புரியுதா? ஸோ ஹாஸ்ன்றது என்னத்துக்கு யூஸ் பண்ணுறோம்? ஹீ ஷீ இட்டுக்கு ஹாஸ் யூஸ் பண்ணுறோம். இது ஹாஸ்க்கு என்ன அர்த்தம்? இருக்குன்ற அர்த்தம். அவங்கிட்ட ஒரு பைக் இருக்கு, அவளுக்கு எக்ஸாம் இருக்கு, அதுக்கு ஒரு பெரிய வால் இருக்கு. புரியுதா? ஸோ இதுதான் ஹாஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே, நெக்ஸ்ட் ஹேடுனா என்ன? இருந்தது. ஓகேவா, இருந்தது. அப்போ என்ன இருக்குன்னு சொல்கிறோம். என்கிட்ட ஒரு பேனா இருக்கு. இது என்ன இருந்ததுன்னா, என்கிட்ட ஒரு பேனா இருந்துச்சு. அப்படி இருந்தது, இப்போ இல்லை, அப்போ இருந்துச்சு. இருந்தது, ஹேடுன்றது என்னது? இருந்தது. ஓகே, ஹேடு என்னத்துக்கு வரும், எதுக்கு வரும்னு பார்ப்போம். ஐ ஹேடு. ஓகே, யூ ஹேடு. ஓகே,
அடுத்தது we had. ஓகே, நெக்ஸ்ட் they had. ஓகே, ஸோ I had, என்கிட்ட என்ன இருந்துச்சு? a cat, என்கிட்ட ஒரு பூனை இருந்தது. ஓகேவா? அப்போ என்ன இருந்துச்சு? இப்போ இருக்கா? இல்லை. இருக்கா என்னன்னு தெரியல, ஆனால் அப்போ இருந்துச்சு. ஸோ I had a cat, நான் ஒரு பூனை வச்சிருந்தேன். I had a cat. You had a car, உங்ககிட்ட ஒரு கார் இருந்துச்சு. நம்ம கேட்போல, உங்ககிட்ட ஒரு கார் இருந்ததுல. ஸோ யூ ஹேட் அ கார், உங்ககிட்ட கார், ஏன் நடந்து வரீங்க? உங்ககிட்ட ஒரு கார் இருந்ததுல. ஸோ யூ ஹேட் அ கார் இல்லையா? ஸோ யூ ஹேட் அ கார், உங்ககிட்ட கார் இருந்துச்சு. வி ஹேட் அன் ஐடியா, எங்ககிட்ட ஒரு ஐடியா இருந்துச்சு இல்லையா? இப்போ இருந்தது, இப்போ இல்லை, இருந்துச்சு. எங்ககிட்ட ஒரு ஐடியா இருந்துச்சு. வி ஹேட் அன் ஐடியா. தே ஹேட் அ பிக் ஃபேமிலி, இப்போ இருக்கா என்னன்னு தெரியல, ஆனால் ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேமிலி இருந்துச்சு, ஒரு காலத்தில் இருந்துச்சு சம்திங். தே ஹேட் அ பிக் ஃபேமிலி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அவங்க அந்த காலத்தில் ஒரு பெரிய குடும்பமாக இருந்தாங்க. தே ஹேட் அ பிக் ஃபேமிலி, இருந்தது. புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். ஹீ ஹேட், இங்கேயோ ஹீக்கு என்ன வருது? ஹேடு தான் வருது. ஷீ ஹேட், ஷீக்கோ என்ன வருது? ஹேடு தான் வருது. இட் ஹேட், இட்டுக்கோ என்ன வருது? ஹேடு தான் வருது. அப்போ இது மூலமாக என்ன தெரியுது? ஹேடுன்றது சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ்க்கும் சரி, ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ்க்கும் சரி, எல்லாத்துக்கும் என்ன வருது? காமனாக ஹேடு தான் வருது. ஸோ ஹீ ஹேட் அ நியூ பைக், அவங்கிட்ட ஒரு புது பைக்கு இருந்துச்சு. ஓகேவா? ஷீ ஹேட் அன் எக்ஸாம், அவளுக்கு எக்ஸாம் இருந்துச்சு. இட் ஹேட் அ லாங் டெயில், அதுக்கு ஒரு பெரிய வால் இருந்துச்சு. ஸோ இருந்துச்சு, இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ஹேட் யூஸ் பண்ணுறோம். புரிஞ்சுதா? கிளியர் ஆகிட்டா? ஹாவ், ஹேஸ்ன்றது என்ன அர்த்தம்? இருக்குன்னு அர்த்தம். ஹாவ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஐ, யூ, வி, தேக்கு யூஸ் பண்ணுவோம். ஹேஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஹீ, ஷீ, இட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஹேடுன்றது என்னது? இருந்துச்சு, இருந்ததுன்னு அர்த்தம். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? ஐ, யூ, வி, தே, ஹீ, ஷீ, இட் எல்லாத்துக்குமே என்ன யூஸ் பண்ணுறோம்? ஹேடு யூஸ் பண்ணுறோம். புரியுதா? ஈஸியா? சோஃபார் கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம நெகட்டிவாக எப்படி ஆன்சர் பண்ணலாம்? என்கிட்ட இப்போ இருந்துச்சுன்னு சொல்கிறோம், என்கிட்ட இல்லை அப்படின்றத எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? நெகட்டிவாக எப்படி ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நெகட்டிவாக ஆன்சர் பண்ணுறதுக்கு ஒரு வெர்பு இருக்குது. என்ன வெர்புனா டோன்ட் ப்ளஸ் ஹாவ். டோன்ட்டோட இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா? டோன்ட்டு, டஸ்ன்ட்டு, டிடன்ட்டுன்னு, அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டோன்ட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டோன்ட்டோட என்ன வரும்? ஒரு வர்பு வரும் இல்லையா? இங்கே வர்பு என்ன? ஹாவ். ஹாவ்னா என்னது? இருக்குது. ஸோ அந்த ஹாவ் அப்படின்ற வர்பை தான் நம்ம மெயின் வர்ப், அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, எப்படி நெகட்டிவாக ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஐ ஹாவ் அ பிரதர் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு அண்ணன் இருந்தான் அப்படின்னு அர்த்தம். எனக்கு ஒரு அண்ணன் இல்லை, அப்படின்றத எனக்கு ஒரு அண்ணன் இல்லை அப்படின்றத எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவுக்கு ஐ டோன்ட் ஹாவ் வர்பா மெயின் வர்பு. இந்த ஹாவ் இருக்கு இல்லையா? மெயின் வர்பு. அந்த மெயின் வர்பு அப்படியே எழுதிடணும். ஐ டோன்ட் ஹாவ் அ பிரதர், எனக்கு அண்ணன் இல்லை. புரிஞ்சுதா? அடுத்தது பாருங்க. யூ ஹாவ் மேனஸ், உங்ககிட்ட மேனஸ் இருக்கு. மேனஸ்னா என்ன? ஒரு மரியாதையாக டீசெண்டாக நடந்துப்போம் இல்லையா? யூ ஹாவ் மேனஸ், உங்களுக்கு மேனஸ் இருக்கு. உங்களுக்கு மேனஸ் இல்லை அப்படின்றத எப்படி சொல்லலாம்? யூ டோன்ட் ஹாவ் மேனஸ், உங்களுக்கு மேனஸ் இல்லை. யூ டோன்ட் ஹாவ் மேனஸ். வி ஹாவ் பெட்ஸ், எங்களுக்கு பெட் இருந்துச்சு, பெட் அனிமல் இருந்துச்சு. எங்களுக்கு பெட்ஸே இல்லை அப்படின்றத என்ன சொல்லலாம்? வி டோன்ட் ஹாவ் பெட்ஸ், எங்ககிட்ட பெட்ஸு இல்லை. தே ஹாவ் 5 lakhs, அவங்கக்கிட்ட 5 லட்ச ரூபா இருந்துச்சு. அவங்கக்கிட்ட 5 லட்சம் இல்லை அப்படின்றத எப்படி சொல்லலாம்? தே டோன்ட் ஹாவ் 5 lakhs. கரெக்ட். தே டோன்ட் ஹாவ் 5 lakhs. புரியுதா? ஸோ என்ன பண்ணுறோம்? இல்லை, ஹாவ்னா இருக்கு, இல்லைன்றதுனா டோன்ட் ஹாவ், அவ்வளோதான். இல்லை, டோன்ட் ஹாவ். யூ டோன்ட் ஹாவ், வி டோன்ட் ஹாவ், தே டோன்ட் ஹாவ். புரியுதா? டோன்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஐ, யூ, வி, தே. இது ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா? அதுதான் அது. ஐ டோன்ட் ஹாவ், யூ டோன்ட் ஹாவ், வி டோன்ட் ஹாவ், தே டோன்ட் ஹாவ். ஹாவ்ன்றது என்னது? இந்த மெயின் வர்பு. இந்த மெயின் வர்பை ஆசிட்டஸ் எழுதுவோம். ஓகே, இங்கே மெயின் வர்பில் என்னவோ அந்த டாபிக் ஹெட்டிங் இருக்கு இல்லையா? என்ன வர்ப் யூஸ் பண்ண போகிறோன்னு அதை ஆசிட்டஸ் எழுதிடுறோம். புரியுதா? கிளியரா?
ஓகே, இப்போ அடுத்தது நெகட்டிவ் ஆன்சர் டசன்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். டசன்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஹீ ஷீ இட்டுக்கு தான் வந்து டசன்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். டசன்ட் என்ன? டஸ் நாட். ஓகேவா? அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் டசன்ட். டோன்ட்ன்றது டூ நாட், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் என்னது? டோன்ட். ஸோ இது லாஸ்ட் வீடியோலேயே நம்ம கிளியராக பார்த்தோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா அந்த வீடியோ? ஓகே, பார்க்காதவங்க அதை போய் பார்த்துங்க. ரைட், ஓகே. இப்போ டசன்ட்டோட என்ன பண்ணோம்? டசன்ட்டோட என்னது? ஹாவ் வர்பை ஆஸ் இட் இஸ் எழுதிடும். ஹாவ்ன்றது என்னது? மெயின் வர்ப். இதை வந்து ஆஸ் இட் இஸ் வந்து நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? இங்கே பாருங்கள், ஹீ ஹாஸ் அ ஒய்ஃப். அவனுக்கு ஒரு ஒய்ஃப் இருந்துச்சு. ஓகேவா? ஹீ டசன்ட் ஹாவ் அ ஒய்ஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு ஒரு ஒய்ஃபு இல்லை. ஓகேவா? அவனுக்கு ஒய்ஃபு இல்லை. ஸோ டசன்ட் அந்த வர்பை ஹாவை எழுதிட்டோம். நெக்ஸ்ட், ஷீ ஹாஸ் அ கோல்டு செயின். அவகிட்ட ஒரு கோல்டு செயின் இருந்துச்சு. அவகிட்ட கோல்டு செயின் இல்லை அப்படின்றத எப்படி சொல்லலாம்? ஷீ டசன்ட் ஹாவ் அ கோல்டு செயின். கரெக்ட். இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். இட் ஹாஸ் ஃபீலிங். அதுக்கு ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்றோம். இப்போ அதுக்கு ஃபீலிங்ஸ் இல்லை அப்படின்றத எப்படி சொல்லலாம்? இட் கமான் ட்ரை பண்ணுங்க. இட் டசன்ட் என்ன வரும்? ஹாவ் வருமா? ஹாஸ் வருமா? ஹாவ். ஏன்னா அதான மெயின் வர்பு. நம்ம இங்கே உள்ள ஹாஸ் எல்லாம் பார்க்கக்கூடாது. ஹீ ஷீ இட்டுக்கு மெயின் வர்பு என்னவோ அதை தூக்கி அப்படியே எழுதிடணும். ஸோ இட் டசன்ட் ஹாவ் ஃபீலிங்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ என்ன பண்ணுறோம்? ஐ யூ வி தேன்னு வந்தால் டோன்ட் யூஸ் பண்ணுறோம். ஹீ ஷீ இட்டு வந்தால் டசன்ட் யூஸ் பண்ணுறோம். அது கூட என்னது? டைட்டில் என்ன வர்பு? ஹாவ்ன்ற வர்பு தானே நம்ம டிஃப்ரெண்ட்டாக கான்ஜுகேட், நம்ம என்ன கான்ஜுகேட் என்ன சொல்கிறோம்? டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பிரித்து எழுதியிருக்கோம். ஐ ஹாவ், யூ ஹாவ், ஹீ ஹாஸ், ஷீ ஹாஸ், இட் ஹாஸ், வி ஹாவ், தே ஹாவ். ஸோ இதெல்லாம் பார்க்காதீங்க. டைட்டிலில் என்ன வர்பு, மெயின் வர்பு என்ன, ஸோ அந்த வர்பை வந்து தூக்கி அப்படியே எழுதிருங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்து டோன்ட்டாக இருந்தாலும் ஹாவ் தான், டசன்ட்டாக இருந்தாலும் ஹாவ் தான். ஸோ ஹாஸ் இருக்குது, டசன்ட்னா டோன்ட், டசன்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். கிளியரா? புரிஞ்சுதா? இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? சரி, ஓகே. அடுத்தது டிடன்ட். இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறது. அப்போ ஆல்ரெடி பார்த்தோம். டோன்ட் டசன்ட், இல்லவே இல்லை, என்கிட்ட இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் வந்து டிடன்ட்னு அர்த்தம். ஓகேவா? டிடன்ட்டோட என்ன யூஸ் பண்ணுறோம்? ஹாவ். அந்த மெயின் வர்பு ஹாவ் தான். டிடன்ட் வந்திருக்கு. ஹேட் யூஸ் பண்ணுமா? பாஸ்ட் டென்ஸில் ஹேட் தானே யூஸ் பண்ணுறோம். ஹேட் யூஸ் பண்ணுமா? கிடையாது. ஹாவோட பாஸ்ட் டென்ஸ் தான் வந்து ஹேடு. ஆனால் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ஹாவ்ன்ற மெயின் வேர்டை தான் வந்து டிடன்ட்டோடையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு பூனை இருந்ததே இல்லை. என்கிட்ட பூனை இருந்ததே இல்லை அப்படின்றத எப்படி சொல்லலாம்? பார்ப்போம். ஐயா இருந்தாலும் சரி, யூவா இருந்தாலும் சரி, வியா இருந்தாலும் சரி, தேவா இருந்தாலும் சரி, என்ன யூஸ் பண்ணணும்? பூனை இருந்ததே இல்லைன்னு நம்ம சொல்ல போகிறோம். என்ன யூஸ் பண்ணணும்? இந்த டிடன்ட்டு ஆஸ் இட் இஸ் வந்துடணும். அப்புறம் இந்த ஹாவ் ஆஸ் இட் இஸ் வந்துடும். ஸோ டிடன்ட் ஹாவ், ஐ டிடன்ட் ஹாவ் அ கேட். என்கிட்ட பூனை இருந்ததே இல்லை. யூ டிடன்ட் ஹாவ் அ கேட். உங்ககிட்ட பூனை இருந்ததே இல்லை. we didn't have a cat. எங்ககிட்ட பூனை இருந்ததே இல்லை. they didn't have a cat. அவங்க கிட்ட பூனை இருந்ததே இல்லை. ஸோ இருந்ததே இல்லை, இல்லவே இல்லை, இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு தான் வந்து என்னது? இருந்ததே இல்லை. அதுக்கு தான் வந்து didn't have. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? கண்டுபிடிச்சிருப்பீங்களே. ஹீ ஷீ இட்டு தான். ஹீ ஷீ இட்டார். ஹீ ஷீ இட்டு அவங்கக்கிட்ட ஒரு புது பைக் இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அவங்கிட்ட புது பைக் இருந்ததே இல்லை. அவகிட்ட ஒரு புது பைக் இருந்ததே இல்லை. அவங்கக்கிட்ட ஒரு புது பைக் இருந்ததே இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம் அவங்க எல்லாமே செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அர்த்தம்னு வச்சுங்க. அவங்கள்ட்ட எதுவுமே இல்லை, புதுசாக அவங்க எதுவுமே வாங்கினதில்லை, புது வண்டியே வாங்கினதில்லை, புது பைக்கே வாங்கினதில்லை. எப்படி சொல்லுவோம்? ஹீ டிடன்ட் ஆஸ் இட் இஸ் தான், அதே தான் வரும். ஹீ டிடன்ட் ஹாவ் அ நியூ பைக். அவங்கிட்ட புது பைக்கு இல்லை. ஷீ டிடன்ட் ஹாவ் அ நியூ பைக். அவகிட்ட புது பைக்கு இல்லை. வி டிடன்ட் ஹாவ் அ நியூ பைக். எங்ககிட்ட ஒரு புது பைக்கு இருந்ததே இல்லை. கிளியர் ஆச்சா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ இதுதான் ஐ யூ வி தேனாலும் டிடன்ட் ஹாவ், இல்லவே இல்லை, இருந்ததே இல்லைன்றதுக்கு டிடன்ட் ஹாவ்னு யூஸ் பண்ணுறோம். ஹீ ஷீ வியா இருந்தாலும் இருந்ததே இல்லைன்னு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? டிடன்ட் ஹாவ் அப்படின்றத டாப்பிக்கை வந்து யூஸ் பண்ணுறோம். கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கான ஒரு எக்ஸசைஸ்.
ஓகே, இப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணுங்கள். மை ஃப்ரெண்ட் என்ன வரும்? 2 kids. மை ஃப்ரெண்டு இங்கே என்ன வரும்? ஹேஸ் வருமா ஹாவ் வருமா? சொல்லுங்கள் பார்ப்போம். மை ஃப்ரெண்ட் இங்கே பாருங்கள், சப்ஜெக்ட் வந்து என்னது? ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுன்றது என்னது? ஒரு சிங்குலர். சிங்குலராக இருந்தால் என்ன வரும்? ஹேஸ். எஸ், சிங்குலராக இருந்தால் என்ன வரும்? ஹேஸ். மை ஃப்ரெண்ட் ஹேஸ் 2 kids. என்னோட ஃப்ரெண்டுக்கு 2 குழந்தை இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? என்னோட ஃப்ரெண்டுக்கு 2 குழந்தை இல்லை அப்படின்றத எப்படி யூஸ் பண்ணலாம்? மை ஃப்ரெண்ட். மை ஃப்ரெண்டுன்றது என்னது? சிங்குலர். சிங்குலராக இருந்தால் என்ன யூஸ் பண்ணுவோம்? டசன்ட். டசன்ட்டோட என்ன யூஸ் பண்ணும்? வர்பு ஹாவ் தான் யூஸ் பண்ணோம். ஏன்னா மெயின் வர்பு ஹாவ் தான். ஸோ மை ஃப்ரெண்ட் டசன்ட் ஹாவ் 2 kids. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகேவா? ஏன்னா ஃப்ரெண்டுன்றது இங்கே என்னது? சிங்குலர். ஒரே ஒரு ஃப்ரெண்டை தான் குறிக்குது. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, மை ஃப்ரெண்ட்ஸ் என்னோட நண்பர்கள். என் நண்பர்கள் எல்லார்கிட்டயும் வந்து 2 kids தான் இருந்துச்சு. இப்போ ப்ளூரல் இருக்கு. ப்ளூரல் இருந்தால் என்ன வரும்? ஹாவ். ஆமாம், ப்ளூரல் இருந்தால் ஹாவ். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து 2 kids இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சாரி 2 kids இல்லை அப்படின்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம்? ப்ளூரல் இருந்தால் டோன்ட் தான் யூஸ் பண்ணுறோம். சிங்கிளில் இருந்தால் மட்டும் தான் என்னது? டசன்ட் யூஸ் பண்ணோம். ப்ளூரலில் இருந்தால் டோன்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ என்ன வரும்? டோன்ட் ஹாவ் 2 kids. கிளியரா? ஓகே. இப்போ அர்ஜுன். அர்ஜுன் டேஷ் அ குட் டைம். அர்ஜுன்றது என்னது? ஒரு ஹீ. அவன் ஒரு சிங்குலர். அப்போ என்ன வரும்? ஹேஸ். கரெக்ட். அர்ஜுன் ஹேஸ் அ குட் டைம். அர்ஜுனுக்கு ஒரு நல்ல குட் டைம். அர்ஜுன் ஜாலியாக இருந்தான். ஹேஸ் அ குட் டைம். அர்ஜுன் ஹேஸ் அ குட் டைம்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு நல்ல டைம். ஓகே, நல்லா இருந்தான், ஜாலியாக இருந்தான், ஹாப்பியாக இருந்தான். ஸோ அர்ஜுன் ஹேஸ் அ குட் டைம். நல்ல டைம். எங்கள் வீட்டில் அவனுக்கு அர்ஜுன் ஹேஸ் அ குட் டைம். உங்கள் கூட இருந்தானா? ஓகே, அர்ஜுன் ஹேஸ் அ குட் டைம். அவனுக்கு நல்ல டைமாக இருந்திருக்கும், நல்லா இருந்திருப்பான், நல்லா ஜாலியாக இருந்திருப்பான். இப்போ அர்ஜுனுக்கு நல்ல டைமாக இல்லை, அவனுக்கு வந்து நல்ல டைம் இல்லை, போரிங்காக இருக்குது, நல்லா இல்லை அப்படின்றது எப்படி சொல்லுவோம்? அர்ஜுன்ன்றது என்னது? இட்ஸ் அ சிங்குலர். அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுறோம்? டசன்ட் ஹாவ். ஓகே, அர்ஜுன் டசன்ட் ஹாவ் அ குட் டைம். புரிஞ்சுதா? ஓகே. த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. த ஹவுஸ் டேஷ் அ குட் வென்டிலேஷன். நல்லா காத்தோட்டமாக இருந்துச்சு அந்த வீடு அப்படின்றத எப்படி சொல்லுவோம்? த ஹவுஸ்ன்றது என்னது? சிங்குலர் இல்லையா? ஹவுசஸ்னா தான் ப்ளூரல். அப்போ சிங்குலராக இருந்தால் என்ன வரும்? ஹேஸ். த ஹவுஸ் ஹேஸ் அ குட் வென்டிலேஷன். இல்லை அப்படின்றத எப்படி யூஸ் பண்ணுவோம்? சிங்குலர்லாம் என்ன? கேட்கல. சிங்குலர்னா என்ன? எஸ், கரெக்ட். டசன்ட் தான். டசன்ட்டுக்கு பக்கத்தில் என்ன யூஸ் பண்ணுவோம்? மெயின் வர்ப் என்ன இங்கே? ஹாவ். ஸோ த ஹவுஸ் டசன்ட் ஹாவ் அ குட் வென்டிலேஷன். அந்த வீடுக்கு நல்ல காத்தோட்டமாக இல்லை. ஃபர்ஸ்ட் அந்த வீடு காத்தோட்டமாக இருந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போ அந்த வீடு காத்தோட்டமாக இல்லை அப்படின்றத பார்க்குறோம். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? புரிஞ்சுதா? சோஃபா கிளியர்? ஹாவ், ஹேடு, ஹேஸ் கான்செப்ட்ஸ்லாம் புரிஞ்சுதா? கிளியர் ஆச்சா? எப்படி இருக்கு, இல்லை, இருந்துச்சு, இருந்ததில்லை அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா? ரைட், கிளியரா இருக்கா? ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. எனக்கு காய்ச்சல் இருந்தது அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ எனக்கு காய்ச்சல் இருந்ததை எப்படி இங்கிலீஷில் எழுதணுன்றத கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோன்னா தமிழில் சொல்லி பாருங்கள். தமிழில் சொல்லி பார்த்துட்டு அது எப்படி நம்ம இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத மனசுக்குள்ளேயே சொல்லி பாருங்கள். சொல்லி பார்த்தா ஈஸியாக வந்துடும். ஓகே. ஸோ இன்றைக்கி கிளாஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஈஸியாக இருந்துச்சா? இது வரைக்கும் பார்த்த டாப்பிக்கெல்லாம் கிளியராக இருந்துச்சா? ஈஸியாக இருந்துச்சுல்ல? ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ கவலைப்படாதீங்க, எல்லாமே ஈஸி தான். ஸோ ஈஸியாக படிச்சிடலாம். ஓகே. ஸோ டேக் கேர். பாய். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.